வணக்கம். நீங்க நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போறோம். ஓகே, நாட்டு சேவலா? சேவல். ஓகே, என்ன கிராமத்து முறைப்படி கிராமத்தில் எப்படி வைப்போமா? பையன் வெளிநாட்டுக்கு போகிறான், நாளைக்கு அதுக்காக இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம். ஓகே. ஓகே மக்களே, நாட்டுக்கோழிக்கு தேவையான வெங்காயம் இஞ்சி எல்லாமே அரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பில் சாப்பாடுக்கு தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. விறகடுப்பில் இந்த வெங்காயம் இஞ்சி பட்டை எல்லாமே கிராமத்தில் விறகடுப்பு நாட்டுக்கோழி குழம்பு. இப்போ இது நெருப்பில் வாட்டாமல் முடி முளைச்சி வருமே. மஞ்சள் தடவுனா முளைக்காதுல்ல. இது நெருப்பு நான் வாட்டினாக்க முடி முளைக்காது. இல்லைன்னா முடி சின்ன சின்னதாக முளைச்சி வருது. அதில் நெருப்பில் வாட்டினா தான் நல்லாயிருக்கும் கறி. தோல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவருக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியாமல சொல்றாரு. வண்டி மட்டும் இல்ல, போன் எங்க இருக்கு? அப்படியே அதை போட்டுட்டோம்னா தண்ணிக்குள்ள நடக்கிறத கிடையாது. சாயங்காலம் தான் அந்த ஜாவலை குடிச்சு விட்டுட்டு வயிற்று வலிக்குதுன்னு அதை போய் மட்டை ஓடிக்க சொல்லுறாங்க. அதனாலதான் வலிக்குதுண்டா. பிஞ்சு தானே கோழி? பிஞ்சு கோழி தான். செட்டை விட்டா அதான் இயல் வச்சுக்காது. உப்பு இருக்கான்னு பாருங்க. கறியிலலாம் வேற கறியில் கொஞ்சோண்டு போட்டு வேக வச்சுருக்கோம். போட்டு தான் வச்சேன். கசந்தாப்பில் சோம்பு தருவதில் கூட. ஓகே, குழம்பு ரெடி ஆயிட்டு.
இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பாமா? நாட்டுக்கோழி குழம்பு உருட்டி கையில் வைக்கிறேன். உருண்டை சோறு. உருண்டைச்சோறு சூடாக பத்திரமா சாப்பிடு. ஒரு கறி எடுத்து வைமா. சூப்பராக இருக்கு குழம்பு.